ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜலக்ஷ்மி. இந்த vlog பார்த்திங்கன்னா வந்து இட்ஸ் அ மிக்ஸ் அப் ஆஃப் 2 days ஆஃப் vlog. ஒரு நாள் வந்து என்னுடைய ஹஸ்பண்டோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சுன்றதை காமிச்சிருக்கேன். இன்னொரு நாள் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் க்ரியேஷன் ஒர்க் வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன் அண்ட் அந்த வீக்கை வந்து நான் எப்படி பிளான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்ரி இயர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக நாங்கள் எங்கேயாவது வெளியில் போவோம், இல்லை ட்ரிப்பாவது போவோம். பட் திஸ் டைம் வி couldn't go because of an unfortunate condition. ஸோ நான் வந்து என் ஹஸ்பண்ட்க்கு 33 டிஷ்ஷஸ் பிளான் பண்ணி கொடுத்துருந்தேன். பிகாஸ் ஹீ இஸ் செலிப்ரேட்டிங் ஹிஸ் 33rd பர்த்டே டுடே. ஸோ எஸ் 33 டிஷ்ஷஸ் அப்படின்னோடனே வந்து என்னென்ன பண்ணலாம், இதனால் எப்படியெல்லாம் பிளான் பண்ணலாம் அப்படின்லாம் யோசிச்சு 1 week ஆஃப் பிளானிங் அண்ட் 1 day ஃபுல் டே ஆஃப் ப்ரீ-ப்ரிப்பரேஷன் turned out to be so beautiful day. நான் என்னென்ன டிஷ்ஷஸ்ன்னு வந்து இப்போ கவர் பண்ண விரும்பல. பிகாஸ் ஆல்ரெடி அந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். நான் வாய்ஸ் ஓவரில் கொடுக்க விரும்பல. பிகாஸ் அவ்வளோ டிஷ்ஷஸ் நான் பண்ணியிருக்கேன். எனக்கு மறந்தே போயிடுச்சு நான் என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் பண்ணேன்னு சொல்லிட்டு. அந்த லெவலுக்கு வந்து நான் ப்ரிப் பண்ணி எல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும்னு நினச்சேன். ஸோ அதனால் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புளியோதரை அண்ட் கோங்கரா பச்சடி, மாங்காய் பச்சடி, இதெல்லாம் வந்து நான் என் வாழ்நாளில் பண்ணதே கிடையாது. இதான் ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் அவருக்காக நான் செஞ்சு கொடுத்தேன்ற போது எனக்கு அது ஒரு 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 தனி சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி வந்து பசங்களுக்கு தேவையான எல்லா மாவும் காலியாச்சு. ஸோ இது பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் மாவு, அப்புறம் இது வந்து ஓட்ஸ் பவுடர், இது செர்லாக் பவுடர், இது வெறும் ரைஸ் வறுத்து அரைச்சி வச்சுருப்பேன். அப்புறம் உளுந்து எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையுமே அரைக்கணும். ப்ளஸ் இந்த குக்கிங்கும் வந்து போயிட்டுருக்கு சைட் பை சைட். ஆனால் ஒன்று சொல்லியே ஆகணும், என் மாமியாரோட ஹெல்ப் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதெல்லாம் வந்து பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். பிகாஸ் நான் அதை பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். பட் அவங்க வந்து என்னன்னாலும் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம், நீ அவனுக்கு கிஃப்ட் பண்ணணுன்னு நினைக்கிற, இந்த மாதிரி பண்ணித்தரேன்னு நினைக்கிற, பண்ணிடலாம், டோன்ட் வரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க மட்டும் எனக்கு வந்து இந்த லெவலுக்கு ஒரு உற்சாகம் கொடுத்து மோட்டிவேட் பண்ணலன்னா நான் செஞ்சுருக்க மாட்டேன். ப்ளஸ் என் தங்கச்சியுமே வந்து முந்தின நாள் வந்து ஆனியன்ஸ் கட் பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறமா வந்து தக்காளி நறுக்கி கொடுக்கறது, எல்லா வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே அவள் தான் வெட்டி கொடுத்தா. ஸோ ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க 2 பேரும். அவங்க 2 பேரும் இல்லைனா இது வந்து நாட் பாசிபிள். பானிபூரி, சாலட், பிஸ்கெட், கேரட் அல்வா, மாங்காய் பச்சடி, லெமன் மின்ட் கூலர், பீஸா, ப்ராக்லி சூப், இளநீர் பாயசம், டேட் ஸ்னிக்கர்ஸ், கார்லிக் பிரெட், கோங்கரா பச்சடி, பேபிகார்ன் ஃப்ரை, சோயா சுக்கா, பொட்டேட்டோ ஃப்ரை, சப்பாத்தி, பன்னீர் பட்டர் மசாலா, புளியோதரை, வெஜிடபிள் பிரியாணி, பாவக்காய் சிப்ஸ், காலிஃப்ளவர் பக்கோடா, வாழைக்காய் சிப்ஸ், கேக், ஐஸ்கிரீம், கிறிஸ்பி கார்ன் அண்ட் பூந்தி ரைத்தா, இது எல்லாமே எனக்கு பண்ணியிருந்தேன். 33 டிஷ்ஷஸ் நான் கவர் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. பட் நிறையா மிஸ் அவுட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். பட் அது மிஸ் அவுட் ஆகிருந்தாலும் நானே கவர் பண்ணிட்டேன். பட் நான் இங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்க மறந்துட்டேன். எப்பயுமே நான் கேக் பண்ணால் ஏதாவது ஒரு சொதப்பல் இருக்கும். பட் அன்றைக்கின்னு பார்த்து கேக் ரொம்பவே சூப்பராக வந்திருந்தது. மேலே வந்து சாக்லேட் கனாஷும் நான் தான் பண்ணியிருந்தேன் வீட்டில். ரொம்பவே அழகாக இருந்தது. 2000 years later.
என் ஹஸ்பண்ட் பர்த்டே அன்றைக்கி மார்னிங் டில் நைட் நான் வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த 33 டிஷ்ஷஸ் பண்ணதுனால என்னால் ஃபுல் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ ரேண்டம் ஈவினிங் விலாக். ஒரு ஃப்ரைடே அன்றைக்கி எடுத்த விலாக் இது. பிகாஸ் சாட்டர்டே சண்டே தான் வந்து எனக்கு டைம் கிடைக்கும் கண்டென்ட் க்ரியேஷனுக்காக பிளான் பண்ணுறதுக்கு. ஸோ நான் ஃப்ரைடே என்னென்ன பிளான்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். அன்றைக்கி மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நான் பீட்ரூட் ரைஸ் கொடுத்துருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு பீட்ரூட் கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங்கில் வந்து 6th மந்த் ஸ்டார்டிங்லலாம் வந்து பீட்ரூட் பியூரே, கேரட் பியூரேலாம் வந்து சூப்பராக சாப்பிடுவாங்க. பட் இப்போ வந்து பியூரே ஃபார்மேட்டில் கொடுக்கல, ரைஸில் தான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் வந்து கொஞ்சம் பயம் வந்துருச்சு. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை வந்து துப்பிடுவானுங்களோ அப்படின்ட்டு. கரெக்டாக டேஸ்ட் பார்த்து சூப்பராக சாப்பிட்டானுங்க 2 பேருமே. பசங்களுக்கு சாலிட்ஸ் கொடுக்க ஆரம்பித்ததுலேருந்து வந்து எவ்ரி டே ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு கம்ப்ளீட் த பவுல். அது வந்து ஃபோர்ஸ் ஃபீடிங்கிற கணக்கில் வருமானது தெரியல. பட் எனக்கு என்னென்னா, நம்ம ஒன்று சமைச்சு எடுத்துகிட்டு வந்திருக்கோம், பையனுக்கு கொடுக்கணும். அது வந்து அவனை அழ வச்சு கொடுக்கணுன்றதுக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாள் வந்து உட்காந்து ஊட்டி பார்ப்பேன், அப்புறமா வெளியில் போய் உட்காந்து ஊட்டி பார்ப்பேன். அந்த மாதிரி பிளேசஸ் மாற்றினாலே அவங்களுக்கே வந்து டிஷ் மேலே ஒரு லவ் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி பழக்கினதுனாலையும் என்னமோ தெரியல, இப்போ வந்து நான் கரெக்டாக பவுல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்தாலும் ஃபுல் பவுலாக அவங்க காலி பண்ணிடுவாங்க. ஹாஃப் பவுல் இருந்தாலும் ஹாஃப் பவுலுமே காலி பண்ணிடுவாங்க. ஈவினிங்காக தான் வந்து மில்க் பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே கழுவி வைப்பேன். அது வரைக்கும் இதை போட்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப மோசமாக போயிடும். அது மட்டும் இல்லாமல் அடுத்து ஸ்நாக்ஸு, டின்னர்லாம் இருக்குது. ஸோ அதுக்கெல்லாம் வந்து இந்த பவுல் தேவைப்படும் இல்லையா, அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். அண்ட் இந்த மிக்ஸியுமே வாஷ் பண்ணி வச்சுட்டு தான் போவேன். எவ்ரி டைம் வந்து அவங்களோட லிக்விட் நான் யூஸ் பண்ணுறதில்ல. இது வந்து வெறும் தண்ணியிலேயே வந்து நான் வாஷ் பண்ணி வச்சுப்பேன். திரும்ப நான் எடுத்து யூஸ் பண்ணும்போது திரும்ப வந்து தண்ணியை எடுத்து நான் வாஷ் பண்ணி யூஸ் பண்ணிப்பேன். ஸோ அதனால் வந்து எவ்ரி டைம் வந்து லிக்விட் யூஸ் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. அன்றைக்கி மதியத்துக்கு வந்து என்னுடைய பம்ப் செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் திரும்ப வேலையை கண்டினியூ பண்ணுறதுக்கு போயிட்டேன். பசங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி விட்டுட்டாலே போதும். என் மாமியார் வந்து உட்காந்து பசங்களை பார்த்துப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தூங்க வைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் எதாவது வேணும்னா வந்து போய் வந்து பண்ணுவேன். அப்படி இல்லைனா என்னுடைய ஒர்க்கை முடிச்சுட்டு தான் நான் கீழே இறங்கி வருவேன். வீட்டில் வந்து 3 ரூம் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து ரூமில் சுற்றி வந்து என்னுடைய வீடியோஸ் எடுத்துகிட்ருப்பேன். ஆக்சுவலி வந்து இந்த ரூம் ரொம்ப மோசமான நிலைமையில் இருந்ததுனால பெட்ஷீட் எல்லாத்தையுமே எடுத்து வாஷிங் மிஷினில் போட்டுட்டேன். அதை கொஞ்சோண்டு வந்து வாஷ் பண்ணிக்கணும். அண்ட் இப்போ பம்ப் வச்சுருக்கிறதுனால கொஞ்சம் ரொம்ப வியர்டாக கொஞ்சம் எழுந்திரிச்சிட்ருக்கேன். ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அண்ட் எஸ், நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன், கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐதர் எங்கள் ரூம் இந்த பெட்ரூமில் ஷூட் பண்ணுவேன், அப்படின்லாம் வந்து அந்த ரூமில் ஷூட் பண்ணுவேன். ஸோ டோட்லி டிபெண்ட்ஸ் தான்.
ஸோ ஐ மேக் இட் அ பாயிண்ட் டு க்ளீன் போத் த ரூம்ஸ். 2 ரூமே வந்து க்ளீனாக இருந்தால் மட்டும்தான் வந்து எனக்கு மூட் எப்படி இருக்கோ அதை பொறுத்து நான் வந்து வீடியோஸ் எடுத்துப்பேன். அண்ட் என்னென்ன வீடியோஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு நோட் பண்ணி வச்சுப்பேன். எனக்கு இப்போ வந்து பியூட்டி பேஜ் ஒன்று இன்ஸ்டாகிராமில் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எல்லாமே வந்து டெட்லைன் கொடுத்துருப்பாங்க, இன்னைக்குள்ளே வந்து வீடியோ சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட் இருந்ததுன்னா அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து ரெடியாக வச்சுப்பேன். அந்த டெட்லைன்ஸ் எல்லாமே மார்க் பண்ணி வச்சுப்பேன். அண்ட் நம்ம யூடியூப்க்கு என்னென்ன வீடியோஸ் இருக்கிறோமோ அதையுமே இந்த நோட் பண்ணி வச்சுப்பேன். அப்பப்போ வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்க வேண்டிதான். வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டிருந்த பெட்ஷீட்டு, பெட் ஸ்ப்ரெட் எல்லாமே வந்து துவைச்சி முடிஞ்சிருச்சு. நான் மோஸ்ட்லி வந்து இந்த பெட் ஸ்ப்ரெட்லாம் பார்த்திங்கன்னா குவிக் வாஷில் போட்டுருவேன். ரொம்ப நேரம் வந்து எனக்கு துவைக்கணுன்றது இல்லை. இது வந்து ஸ்மெல் அடிக்கிற மாதிரிலாம் இல்லை, பட் ரொம்பவே வந்து நாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்ததுனால மட்டும்தான் நான் இப்போ வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வந்து குவிக் வாஷ்லேயே போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் என்னென்னலாம் எடுக்கணுமோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு குட்டி டப்பாவில் எடுத்து வச்சுப்பேன். ஸோ தேட் இந்த வீடியோஸுக்கு எல்லாமே வந்து எப்படி எப்படி எடுக்கலாம், இந்த மாதிரி நம்ம ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்லாம் எனக்குமே வந்து மைண்டில் ஓடிட்டுருக்கோம். என்னென்ன ப்ராடக்ட்ஸ்க்கு வீடியோ எடுக்கணுன்றதையும் எனக்கு ஃபஸ்ட் அப்போ தான் தெரியும். ஸோ அதனால் வந்து 1 by 1 எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா ரொம்ப நம்ம வீடியோமே மெஸ்ஸியாக இருக்காது அண்ட் ஈஸியாகவும் நம்ம வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த பக்கத்துலேருந்து பார்க்குறதுக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்பவே காமெடியாக இருக்குது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ அன்றைக்கி வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். சில பிராண்ட் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் தான் எங்களுக்கு வந்து வீடியோ வேணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், எங்களுக்கு பேக்ரவுண்ட் இப்படி தேவை கிடையாது, அண்ட் ட்ரெஸ்ஸஸ் வந்து பிரிண்ட்டோடு இருக்கக்கூடாது, பிளெயின் ட்ரெஸ்ஸாக இருக்கணும் அப்படிலாம் நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நான் வந்து ஒர்க் பண்ண மாட்டேன். பிகாஸ் நமக்கு வந்து இது ஒரு பேஷனாக தான் பண்ணிகிட்ருக்கோம், கரெக்டுங்களா? இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் யோசிச்சுட்டே இருந்தோம்னா நமக்கு அது ஒரு பெரிய ஒர்க்காகவே மாறிடும். அண்ட் இஃப் இட் இஸ் அ பார்ட்டர் கொலாப் அண்ட் டூயிங் அ ஒர்க் லைக் திஸ், அது வந்து கொஞ்சமே நமக்கு வந்து டைம் கன்சியூமிங். ப்ளஸ் இப்போது இந்த சுச்சுவேஷனில் என்னோடய ட்வின்ஸையும் பார்த்துக்கிட்டு ஆஃபீஸ் ஒர்க்கையும் பார்த்துக்கிட்டு இதுவுமே பண்ணிகிட்ருக்கிறது வந்து இட்ஸ் மோர் தேன் எனாஃப். அதனால் வந்து நான் அந்த லெவலுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா இல்லைங்க என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவேன். ஸோ வீடியோலாம் எடுத்து முடிச்சாச்சு. எப்பயும் போல் வந்து அன்றைக்கி ஈவினிங் 5 o'clock வந்து என்னுடைய ஒர்க் அவுட் செஷன் ஸ்டார்ட் ஆகிடும். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கேர் ஃபார் கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாப்பிக்கில் ஃபுல் கோர் எக்ஸசைசஸ் தான். எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணாமல் இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ரிலீஃபாக இருக்கும். நமக்கு வந்து பாடி அந்தளவுக்கு பெயினாகவும் இருக்காது. ஸோ அதை நான் இப்போ வந்து பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நதர் ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா பசங்களுக்கு அனுப்பிச்சிருந்தாங்க பேபி சன்ஸ்க்ரீன். அதை வந்து ஒரு வீடியோ எடுக்கணும். ஸோ அதுக்காக வந்து பிஃபோர் கோயிங் ஃபார் வாக் ஒரு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு கீழே இறங்கி வந்து பசங்களோட ஒரு வீடியோ எடுக்கணும். ஆக்சுவலி வந்து நம்மளை வச்சு வீடியோ எடுக்கிறது ரொம்ப ஈஸி. பசங்களை கோஆப்ரேட் பண்ண சொல்லிவிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறது ரொம்பவே கஷ்டம். அதை ஏதோ பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அண்ட் மீன் மாதிரி இப்படியே கிளம்பிட்டோன்னா நமக்கும் வந்து வாக்கிங் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு கண்டென்ட்டை வந்து நான் இப்படி பிளான் பண்ணிக்கிட்டேன்.
இந்த பிராண்ட் பார்த்தீங்கன்னா TNW த நேச்சுரல் வாஷ் அப்படின்றவங்க பேபி சன்ஸ்க்ரீன் வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தாங்க. ஆக்சுவலி ரொம்பவே நல்லாயிருக்குங்க. நான் இதை வந்து 3rd டைம் அவங்களுக்கு யூஸ் பண்ணுறது. 2 டைம்ஸ் வந்து நான் போட்டு பார்த்துட்டு அவங்களுக்கு எந்த ஒரு ரியாக்ஷனுமே வரல. அண்ட் தட் இஸ் ஹவ் ஐ ப்ரமோட் த பிராண்ட்ஸ். அண்ட் இது 3rd டைம் போடுறதுனால என்னமோ தெரில, ரொம்பவே அவங்க ஜாலியாகவே காமிச்சிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ எனக்குமே அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்றதுனால இங்கே உங்களுக்கு சொல்கிறேன். இவருக்கானே குகன் இவனுக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு எவ்வளோ அழிச்சாட்டியம் பண்ணுவான் தெரியுங்களா. ஒரு இடத்துல இருக்க மாட்டான். எப்படியோ அங்கே உட்கார வச்சுட்டு வீடியோக்கெலாம் சுத்தமாக உட்காரல. பெரியவனாவது கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணால், இவன் சுத்தமாக கோஆப்ரேட் பண்ணல. நம்ம ஒன்று பிளான் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ஒன்று பிளான் பண்ணிடுவானுங்க. அந்த டே எனக்கு அப்படி தான் போச்சு. ரொம்பலாம் ஒன்றும் இல்லை. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 1/2 hour to 45 minutes தான் வந்து வாக்கிங் போவோம். சம்டைம்ஸ் வந்து 20 minutes கூட இருக்கலாம். பிகாஸ் ரொம்ப கொசு அடிச்சிருச்சுன்னா நான் வந்து உள்ளே வந்துடுவோம். கொசுக்காகவே வந்து இந்த மதர்ஸ் ஸ்பாஷ்லேருந்து இந்த ஆன்டி இன்செக்ட் ஸ்ப்ரே ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு மட்டும்தான் நாங்கள் வெளில போகிறது. பிளானிங் ஆஃப் த கான்டென்ட் க்ரியேஷனில் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, 2 ரூமை வந்து நீட் பண்ணிட்டு தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரைடே வரைக்கும் இந்த ஒர்க் டெஸ்க் வந்து ஃபுல் ஆக்குப்பைடாக தான் இருக்கும். ஃப்ரைடே ஈவினிங் தான் வந்து ஃபுல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதை இடத்துல வச்சுட்டா தான் வந்து டெஸ்க்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அப்போ தான் என்னுடைய கான்டென்ட் க்ரியேஷன் ஒர்க் வந்து கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக இப்போ நான் டெஸ்க்கை நீட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ரூமில் வந்து எனக்கு பிஆருக்கு வந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு கபோர்டில் போட்டு வச்சுருக்கேன். அதை நானுமே எடுத்து அடுக்கி வைக்கணும்னு யோசிச்சுட்டே இருக்கேன். பிகாஸ் என்ன ஆயிடுதுன்னா, எந்த ப்ராடக்ட் நம்ம வீடியோ போட்டோம், எதுக்கு வீடியோ போடலைன்றது எனக்கு மறந்து போயிடுது. ஸோ அதெல்லாம் வந்து எடுத்து ஒரு இடத்துல வைக்கணும். சிலதை வந்து நம்ம கிவ் அவேக்கு கொடுக்கலாம், சிலதை வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுத்துடலாம், என்னோடய அம்மா அப்பாவுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரிலாம் எடுத்து நான் வந்து செக்ரிகேட் பண்ணி வச்சா தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை நான் இன்றைக்கி பண்ணலான்ட்டு தான் பார்த்தேன். ஏன்னா அதை பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கும் வந்து ஒரு பெரிய ரிலீஃப் இருக்கும். அடுத்தடுத்து வர ப்ராடக்ட்ஸ்க்கு ஈஸியாக நமக்கு வந்து ரிவ்யூ கொடுக்கறதுக்கு வசதியாக இருக்கும். பட் ஆனால் என்னால் வந்து பண்ண முடியல. ஏன்னா இந்த வீடியோ நான் எடுக்கும் போதே அன்றைக்கி பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஒரு 9:30 ஆயிடுச்சு. ஸோ ஒரு ஃப்ரைடே ஈவினிங் ஃபுல்லாக இந்த மாதிரி என்னோடய வீட்டை நீட் பண்ணி வச்சுட்டு, ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு, என்னென்ன வீடியோஸ்லாம் எடுக்கணுன்றதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டேன் அப்படின்னா என்னுடைய கண்டென்ட் க்ரியேஷன் வந்து சாட்டர்டே அண்ட் சண்டே பீஸ்ஃபுல்லாக நடந்துக்கும்.